ஈவிகே இளங்கோ தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு காங்கிரஸ் தொண்டர் இருப்பான். அந்த குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் தொண்டனுக்கு கூட தெரிஞ்ச ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இளங்கோ தான். வேற எந்த தலைவரையும் தெரியாது. நீங்கள் மூப்பனார்னு போய் கேட்டிங்கன்னா தெரியாதுன்னுவான். சிவாஜி தெரியும். அதுக்கப்புறம் ஈவிகே இளங்கோ தான் தெரியும் காங்கிரஸில். மூப்பனார் தெரியாது, மற்ற எந்த தலைவரையும் தெரியாது. ஆனால் ஈவிகேஎஸை எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைவர் இருந்து மறைஞ்சு போன தொகுதியை நம்ம விட்டு கொடுத்தது மாபெரும் தவறு என்பது என்னுடைய கருத்து. அதை போராடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டேருந்து வாங்கி ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கணும். அப்பதான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்சம் பலம் அடைஞ்சிருக்கும். எங்க நீங்க விட்டு கொடுத்தீங்க. ஆனா இந்த மாநிலங்களவை தேர்தல்ல ஒரு சீட்டை திமுக காங்கிரஸ் கொடுத்துக்கலாமே, கொடுக்கலையே. அதை விட இன்னொரு விஷயம், மாநில தலைவராக திரு கே.எஸ். அழகிரி இருந்தபோது பரமக்குடி தொகுதி ராமநாதபுரத்தில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த மலேசியா பாண்டியன் இருந்தார். நாங்கள் அந்த தொகுதியை கேட்குறோம். ஒரே ஒரு யாதவாவுக்கு தான் கொடுக்க முடியும். 25 தொகுதி எல்லா கட்சியும் எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்போ கூட நீங்கள் 3 ராஜ்யசபா திமுக கொடுத்தாங்க. காங்கிரஸுக்கு ஒன்று கொடுத்துருக்கணுங்க. ஏன் நீங்கள் கேட்கலையா? இல்லை கேட்டு கொடுக்கலையா? கேட்காம எப்படிங்க இருப்போம்? எங்ககிட்ட 18 இருந்தது, ஒன்று நீங்கள் பிடிங்கிறீங்க. 17 பாதி ராஜ்யசபா உறுப்பினருக்கு உண்டான இது எங்ககிட்ட இருக்கு. அப்போ நீங்க ஒரு பெருந்தன்மையோட ஒரு தொகுதி எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கணும். இல்லை நாங்கள் யாரெல்லாம் நிற்க வச்சு போகிறோம். அதை விட்டு கொடுக்காததே மாபெரும் தவறு. அதை போராடி பெறாததும் நம்ம தவறு.